யாகுவா நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். Yahuwah is good and always kind enough to bless us. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்து இருப்பது பாக்கியமான ஒரு காரியம். We are blessed to be gathered in the presence of Yahuwah even today. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுக்கலாம். Let us take a portion to meditate today. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுக்கலாம். Proverbs chapter 1 verse 7. யாகுவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of Yahuwah is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. ஹல்லேலூயா. Hallelujah. யாகுவாவுக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். The fear of Yahuwah is the beginning of knowledge. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு ஆரம்பமா இருப்பது யாகுவாவுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். The beginning for anything or work in a man's life, the beginning of it marks the fear of Yahuwah. அவனுடைய வாழ்க்கைக்கு முதலாவது தேவையானது யாகுவாவுக்கு பயப்படுகிறதான பயம். Firstly, what he needs in his life is the fear of Yahuwah. இந்த உலகத்திலே மனுஷன் தேவையில்லாத அநேக காரியங்களுக்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறான். Today in the world, man fears so many things unnecessarily. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அந்த பயங்கள் ஒன்றும் அவனுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க போவதில்லை. But all these fears are going to no use for him. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. The word says the fear of man will cause us to tears, snares. ஹல்லேலூயா. Hallelujah. சோ மனுஷனுக்கு பயந்தால் நமக்கு கண்ணி தான் வரும். If we fear man, then we will only have snares for us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் இருந்தால் But the fear of Yahuwah அது நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு ஆரம்பமா இருக்கும். will be the beginning of good things in our life. ஏதாவது ஒரு காரியத்திற்கு அல்ல, Not just for something, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் நன்மையான காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் யாகுவாவுக்கு பயப்படுகிற பயம்தான். but for all good things to begin in our life, it is the fear of Yahuwah. ஹல்லேலூயா. Hallelujah. சோ யாகுவாவுக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவையான ஒரு காரியமா இருக்கிறது. So the fear of Yahuwah is the most important in our life. நாம் யாகுவாவுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறதா? When we begin to fear Yahuwah, what happens? நமக்கு ஞானம் வர ஆரம்பிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. The word says that we will begin to gain wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஞானம் மனிதனுக்கு இருந்தால் தான் அந்த ஞானத்திலிருந்து மனிதன் முன்னேற முடியும். Only if a man has wisdom can he progress from there. ஹல்லேலூயா. Hallelujah. அதிலிருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையிலே போய் கொண்டிருப்பான். He will go to proceed in the path of progress in his life. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக யாகுவாவுக்கு பயப்படுதல் தான் உனக்கு அதை தரும். So only the fear of Yahuwah can give you that. இந்த உலகத்திலே வேற எதற்கு பயப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. If you fear anything else in this world, it is of no use. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக யாகுவாவுக்கு பயப்படுதல் தான் உனக்கு எல்லாவற்றையும் தரப்போகிறது. So only the fear of Yahuwah can give you all things. உன் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் கொண்டு வருவதும் யாகுவாவுக்கு பயப்படுகிற பயம்தான். And all things are brought into your life because you have the fear of Yahuwah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ யாகுவாவுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? When you begin to fear Yahuwah, what யாகுவா happens? உனக்கு ஞானத்தை தருகிறார். Yahuwah gives you wisdom. அந்த ஞானம் உனக்கு என்னத்தை தருகிறது? What does this wisdom give you? யாகுவாவை பற்றி அறிகிற அறிவை உனக்கு தருகிறது. It gives you the knowledge of Yahuwah or the understanding of Yahuwah. ஹல்லேலூயா. Hallelujah. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs chapter 9 verse 10. யாகுவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of Yahuwah is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. Amen. Hallelujah. Hallelujah.
ஆக யாகுவாவுக்கு பயப்படுகிறதுனால நமக்கு ஞானம் வருகிறது. So because we fear Yahuwah, we gain wisdom. அதனாலே நாம் பரிசுத்தரை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். And thus we get the understanding of the Holy One. ஹalleluya. Hallelujah. நாம் பரிசுத்தரை பற்றி அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? When we understand about the Holy One, what takes place in our lives. நாம் பரிசுத்தரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. When we begin to understand the Holy One, we see progress in our life. ஹalleluya. Hallelujah. ஆனால் பரிசுத்தரை பற்றியுள்ள அறிவு மனுஷனுக்கு இல்லாமல் போகும்போது அங்க என்ன நடக்கிறது? But when man does not have the understanding of the Holy One, what happens? நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திற்கு செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், the book of Jeremiah chapter 4 verse 22. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். For my people are foolish, they have not known me. They are silly children and they have no understanding. They are wise to do evil, but to do good they have no knowledge. Amen. ஹalleluya. Hallelujah. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? How are these people here? அவர்கள் மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது வசனம். The word says they are foolish. அவர்கள் ஏன் மதியற்றவர்களா இருக்கிறார்களா? And why are they foolish? அவர்கள் யாகுவாவை அறியாமல் இருக்கிறார்கள். Because they have no understanding of Yahuwah. ஹalleluya. Hallelujah. அவர்கள் யாகுவாவை அறியாமல் இருந்தால் அவர்கள் மதியற்றவர்கள். If they have no understanding of Yahuwah, then they are foolish. அது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட அதை வாசிக்கிறோம். in same book எரேமியா 5th chapter verse 4. அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், யாகுவாவுடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னான். Therefore I said, surely these are poor, they are foolish, for they do not know the way of Yahuwah, the judgment of the El. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ யார் அங்கே மதியற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்? So who is called foolish there? யாகுவாவுடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறவர்கள் தான். The ones who do not know the way of Yahuwah and the judgment of their God. ஆக இந்த உலகத்திலே யாரை மதியற்றவர்கள் என்று சொல்வார்கள்? But what does the world call foolish? இந்த உலகத்திலே படிக்காதவர்களை மதியற்றவர்கள் என்று சொல்வார்கள். The uneducated in the world are called foolish people. ஹalleluya. Hallelujah. சோ இந்த உலகத்தினுடைய எல்லா சாஸ்திரங்களையும் படித்தாலும் கூட, So even if you have read according to all the traditions of ஆனால் the world, தேவனுடைய நியாயத்தை அறியாமல் இருந்தால், and still if you don't know the judgment of God, தேவனை பற்றியுள்ள அறிவு உனக்கு இல்லாமல் இருந்தால், if you don't have the true understanding of God, நீ மதியற்றவன் தான். then you are indeed foolish. காரணம் பரிசுத்தரின் அறிவே அறிவு. Because the understanding of the Holy One is knowledge. ஹalleluya. Hallelujah. யாகுவாவை பற்றி அறிகிறது தான் உண்மையான அறிவு. The true wisdom is knowing about Yahuwah. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 49 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Psalm 49. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். Psalm 49 verse 20, a man who is in honor yet does not understand is like the beasts that perish. Amen. ஹalleluya. Hallelujah. ஆக பரிசுத்தரை பற்றி ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷன், So a man without the understanding of the Holy One, அவன் ஒரு மிருகத்துக்கு சமானம். is equivalent to a beast. அதுவும் அழிந்து போகிற ஒரு மிருகத்துக்கு சமானம். And that too a beast that perishes. ஹalleluya. Hallelujah. ஆக யாகுவாவை பற்றி அறிகிறது தான் உண்மையான ஒரு அறிவு. So the true understanding of Yahuwah is the true இந்த knowledge. மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? How is this man here? இவன் கனம் பொருந்தியவனா இருக்கிறான். He is a one that holds pride, honor. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் உள்ள மதிப்பு, இந்த உலகத்தில் உள்ள மகிமை எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. He has all the honors
and respects of the world. ஹalleluya. Hallelujah. ஆனாலும் அவனை வேதம் என்ன சொல்லுகிறது? But still, what does the scripture call this man? அவன் அழிந்து போகிற ஒரு மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறான். He calls him equivalent to a beast that perishes. ஹalleluya. Hallelujah. ஆக யாகோவை பற்றி அறிவு இல்லாமல் இருக்குமானால், So when you do not have the understanding எவ்வளவு of பெரிய Yahuwah, மனுஷனா இருந்தாலும் let you be what a great man. நீ ஒரு மிருகத்துக்கு சமானம்தான். But you are equivalent to a beast. ஹalleluya. Hallelujah. ஆனால் நீ யாகோவை பற்றி அறிகிற அறிவு உள்ளவனாய் இருப்பாயானால், But if you are the one who has the understanding of Yahuwah, நீதான் இந்த உலகத்திலே ஞானியாய் இருப்பாய். then you are the most wise person on earth. ஹalleluya. Hallelujah. சோ இங்க என்ன நடக்கிறது? So what happens here? யாகோவை பற்றியதான ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்துல என்ன நடக்கிறது? At a time when there is no wisdom of Yahuwah in this world, யாகோவுடைய வழியை அறியாமல் இருக்கும்போது அங்க என்ன நடக்கிறது? when they do not know the way of Yahuwah, what happens? தேவனுடைய நியாயத்தை அறியாமல் இருக்கும்போது அங்க என்ன நடக்கிறது? When they do not know the judgment of God, what happens? அவர்கள் ஒரு விஷயத்திலே அறிவாளிகளா இருப்பார்களாம் அந்த நேரத்திலே. They will be wise only in one thing then. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகளா இருப்பார்கள். They will be wise to do evil. நன்மை செய்ய அவர்களுக்கு அறிவு இருக்காது. But they do not have the knowledge to do good. இந்த உலகத்திலே யாராகிலும் நன்மை செய்கிறவர்களா இருந்தால் அவர்கள் யாரா இருப்பார்கள்? If there is anyone to do good in the world, who will they be? தேவனுடைய பிள்ளைகளா இருப்பார்கள். They will be the children of God. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய பிள்ளையினால் மாத்திரமே இந்த உலகத்திலே நன்மை செய்ய முடியும். Only the true children of God can do good in this world. ஹalleluya. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God who hears this today, நீ உன் வாழ்க்கையிலே நன்மை செய்து கொண்டு இருப்பாயானால், if you continue to do good in your life, நீ தேவனை அறிந்தவன், then you are one who knows நீ God. தேவனுடைய பிள்ளை. You are a child of நீ God. ஆலயத்திற்குள் இருக்கலாம். You may be within the kahal. ஹalleluya. Hallelujah. ஆனாலும் நன்மை செய்கிறதான ஒரு சுபாவம் உனக்குள் இல்லை என்று சொன்னால், But if you do not have a nature to do good, நீ தேவனை அறியவில்லை. then you do not know God. ஹalleluya. Hallelujah. நீ தேவனுடைய பிள்ளையா இல்லை. You are not a child நீ of எல்லாம் God. ஆலயத்திற்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறாய். Maybe you are attending the நீ meetings. தசம பாகங்கள் ஒழுங்காய் கொடுத்து கொண்டிருக்கிறாய். Maybe you participate in நீ tithes. ஆலயத்திற்காக அநேக காரியங்கள் நீ செய்கிறாய். Maybe you do so many things for the இவ்வளவு kahal. செய்தும் Yet, நன்மை செய்கிறதான சுபாவம் உன்னில் இல்லை என்று சொன்னால், if you don't have a nature to do good, நீ தேவனை அறிய வேண்டிய விதமாக இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. then you have not understood God the way you should have understood. உன் மூலமாக சபைக்குள்ளே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், If because of you there are problems within the kahal, உன் மூலமாக குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், because of you there are problems within the உன் family, மூலமாக நீ வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், because of you there are problems at work, உன் மூலமாக நீ வாழ்கிறதான உன்னுடைய சமூகத்திலே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், or if there are problems in the society because of you, அதனுடைய பொருள் என்ன? what is the meaning of all this? நீ தேவனை அறிந்து கொள்ளவில்லை. Then you have not understood God. எப்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விதமாக நீ தேவனை அறிந்து கொள்ளவில்லை. How you should have understood him, you have not understood that way. ஹalleluya. காரணம் நீ தேவனை அறிந்தவனாய் இருப்பாயானால், Because if you are the one who has understood நீ him, நன்மை செய்கிறவனாய் இருப்பாய். then you would be the one to do good. உன்னிடத்திலே நன்மைகள் காணப்படும். The good will be seen in you. ஹalleluya. Hallelujah. நீ அப்படி இல்லை என்று சொன்னால், If you are not that way, நீ தேவனை பற்றி சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், you haven't understood about God, உன்னாலே நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. then you cannot live a good உன்னாலே life. நன்மை செய்யவே முடியாது. You cannot render good. நீ சொல்லலாம், நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக போகிறேன், You may say, I am going regularly to நான் the அவருடைய Kahal. நாமத்தில் ஞானஸ்நானம் I பெற்றிருக்கிறேன், have been immersed in his name. நான் நன்றாக வேத வாக்கியங்களை I அறிந்திருக்கிறேன். know the scriptures very well. நீ நன்றாக சொல்லலாம். You may say well. ஆனால் நன்மை நீ செய்யவில்லை என்று சொன்னால், If you don't do good, அதாவது உண்மையிலேயே உன்னுடைய உள்ளில் இருந்த அந்த நன்மையான சுபாவம் வரவில்லை என்று or சொன்னால், from within you, if that good nature does not come out, மற்றவர்கள் அல்ல, it is not the others, நீ உன்னை அறிந்து கொள்ளலாம். you will know you. என்ன நீ அறிந்து கொள்ள முடியும்? What would you understand? நீ தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாய், You have only heard of God, நீ தேவனை அறியவில்லை. but you have not understood him. ஹalleluya. Hallelujah. தேவனை பற்றி கேள்விப்படுவதற்கும் அறிவதற்கும் என்ன வித்தியாசம்? What is the difference of hearing of God and understanding God? தேவனை பற்றி கேள்விப்பட்டால் இப்படி ஒருவர் இருக்கிறார் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். When you hear of God, you know that there is someone like this. ஆனால் தேவனை நீ அறிந்து கொண்டாயானால் But if you have understood God, அவரை நீ சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாய். then you have made him your
your own. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீ அவரை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருந்தால் தான் நீ அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். Only if you have made him your own can you say you have understood him. ஹalleluya. Hallelujah. என்னுடைய மனைவியை என்னை காட்டிலும் யாரும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது. No one can know my wife more than me. என் மனைவியை குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். Maybe they have heard about her. ஹalleluya. யார் அறிந்து கொள்ள முடியும்? But who will know her? யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். Whosoever is the closest, only they will know. யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். Only the one who has set true affection. நீ யாகோவை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாயானால், If you say you have known Yahuwah, நீ யாகோவை உண்மையாக நேசிக்கிறவனாயிருப்பாய். then you will be the one to love Yahuwah in true way. ஹalleluya. Hallelujah. நீ அவராலும் அறிந்து கொள்ளப்பட்டிருப்பாய். Then you have also been known by him. அப்படியானால் அந்த நன்மையான சுபாவம் உன்னிலிருந்து வெளியே வரும். Then the true good nature will proceed forth from you. தேவனை அறியாதவர்களாலே நன்மை செய்யவே முடியாது. The ones who have not known God cannot do good. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? பொல்லாப்பு செய்ய அவர்களுக்கு அறிவு உண்டு. They are wise to do evil. ஆனால் நன்மை செய்ய அவர்களுக்கு அறிவில்லை. But no, they don't have the knowledge to do. உலகம் இப்படிப்பட்ட ஜனங்களால் நிறையும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? What happens when the earth fills with these kind of அதாவது people? தேவனை அறிகிற அறிவு இல்லாத ஜனங்களாலே இந்த உலகம் நிறையும் பொழுது என்ன நடக்கும்? Or when the earth fills with the people who have no understanding of God? அல்லது ஒரு சபை தேவனை அறியாத ஜனங்களாலே நிறைந்திருக்குமானால் அங்கே என்ன நடக்கும்? Or if a congregation fills with people who have no understanding of God? ஒரு குடும்பம் தேவனை அறியாதவர்களால் நிறைந்திருந்தால் அங்கே என்ன நடக்கும்? Or if a family is filled with people who have no understanding of God? தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும் பொழுது என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். It will be the same that will happen when the people who have no understanding of God fill the earth. என்ன நடந்தது என்று பார்க்கலாம். Let us see what happened then. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிக்கிறேன். Jeremiah chapter 4 verses 23 onwards. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது யாகுவாவாலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரம் ஆயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று யாகுவா சொல்லுகிறார். I beheld the earth, and indeed it was without form and void, and the heavens had no light. I beheld the mountains, and indeed they trembled, and all the hills moved back and forth. I beheld, and indeed there was no man, and all the birds of the heavens had fled. I beheld, and indeed the fruitful land was wilderness, and all its cities were broken down, at the presence of Yahuwah by his fierce anger. Amen. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்தை யாகோ உருவாக்கும் போது எல்லா நன்மைகளையும் கொண்டுதான் அதை உருவாக்கினார். When Yahuwah created the earth, he created with all the goodness. அந்த நன்மைகளை எல்லாம் உண்டாக்கி மனுஷனிடத்திலே கொடுத்தார். And after creating with all the goodness, he handed it over to man. மனுஷன் தேவனை அறிந்திருக்கும் வரைக்கும் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருந்தது. Until man understood God, everything was going well. ஆனால் எப்பொழுது மனுஷன் தேவனை அறிகிற அறிவை விட்டானோ, But when man left the understanding of God, அப்பொழுதே அங்கே நாசம் ஆரம்பித்து விட்டது. then itself the destruction began. ஹalleluya. Hallelujah. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி அந்த நிலைமையை பார்க்கிறார். Here prophet Jeremiah is having a பூமி vision எல்லாம் of தேவனை அறியாத ஜனங்களாலே நிறைந்திருக்கிறது. that the earth was filled with people without understanding of Yahuwah. அப்படி தேவனை அறியாத ஜனங்கள் அங்கே நிறைந்திருக்கும் போது அங்கே என்னெல்லாம் நடக்கிறதா? And when these people are filled the earth, what are the 25ஆம் வசனம். 25th verse. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. I beheld, and indeed there was no man, and all the birds of the heavens had fled. ஹalleluya. Hallelujah. தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும் பொழுது அங்கே மனுஷனுக்கு அழிவு வருவது நிச்சயம். When the people without the understanding of God fill the earth, then the destruction of man for sure will strike there. ஒரு சபையிலே தேவனை அறியாத ஜனங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அழிவு வருவது நிச்சயம். When in a congregation the people without understanding of God filled, then surely the destruction ஒரு will strike. குடும்பத்திலே தேவனை அறியாதவர்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அழிவு வருவது நிச்சயம். When a family is
got filled with people without understanding of God, then surely destruction will strike ஒரு them. தனிப்பட்ட மனிதன் தேவனை அறியாத அறிவில் தேவனை அறிகிற அறிவு இல்லாதவன் இருக்கும் பொழுது அந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் அழிவு வருவது நிச்சயம். If a man alone by himself also has no true understanding of God, ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிந்திருந்தால் if every man knows him, அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண்பான். he will see the progress in his life. ஹalleluya. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்கும் But பொழுது if a man does not have the understanding of God, அவனிடத்திலே சகலமும் குறைவுபட்டு போகும். so many things will fall short in his life. ஹalleluya. எல்லா பிரச்சனைகளும் அவனுடைய வாழ்க்கையில வரும். All problems will enter the life. ஹalleluya. அந்த பிரச்சனைகள் வரும்போது கூட அவன் என்ன செய்வான்? What will he do when these problems தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டான். He will not turn to God. தேவனை அறிய வேண்டும் என்று விரும்ப மாட்டான். He would not wish to know இதை நான் God. எப்படி ஜெயிக்க முடியும் என்று அவன் முயற்சி செய்வான். He will think how he can get victory. ஆனால் over அவனால் அது முடியுமா? it. But can he? அவனால் முடியவே முடியாது. He cannot. அவனுக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய He முடியும். can do just one thing. தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்து விட வேண்டும். He needs to just fall down at the feet of God. ஆமென். அவன் தேவனுடைய பாதத்தில் விழுவானானால் If he falls at the feet of El, ஹalleluya, யாகுவா மாத்திரமே அதை சரி செய்ய it முடியும். is Yahweh alone who அவன் can make தேவனை this. அறிவதற்கென்று தன்னை ஒப்பு கொடுப்பானானால் He offers himself to know God. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் யாகுவா சரி செய்ய ஆரம்பிப்பார். Then Yahweh will begin to straighten out all things in his life. ஹalleluya. Hallelujah. இங்க எரேமியா தீர்க்கதரிசி என்ன பார்க்கிறார்? Here what does prophet Jeremiah நன்மை இல்லாத ஜனங்கள் வாழ்ந்த இடத்தில் அங்க என்ன நடந்தது? where people who did not do good lived, what happened? பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். He says, indeed I beheld the earth and it was without form and void. ஹalleluya. Hallelujah. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. And the heavens, they had no light. இதை நம்முடைய சொந்த வாழ்க்கையில வைத்து பார்க்க வேண்டுமானால் எப்படி பார்க்கலாம்? If we have to compare this with our own lives, how can we do it? பூமியை பார்த்தேன் என்ற இடத்திலே நான் என்னை பார்த்தேன் என்று சொல்லலாம். Let us say, instead of the earth, myself. ஹalleluya. Hallelujah. நான் என்னை பார்த்தேன், I beheld myself. என்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், I looked at my family. என்னுடைய சபையை I பார்த்தேன். looked at my kahal. முதலாவது நான் என்னை பார்த்தேன். Firstly, I saw நான் myself. தேவனை அறியாமல் இருந்த காலங்களிலே At the times I did not know அல்லது God. தேவனை விட்டு பின்வாங்கின At காலங்களிலே the times I separated என்ன from God. நடந்தது? What happened? நான் ஒழுங்கில்லாமலும் வெறுமையுமாய் ஆயிப்போனேன். I became without form and void. ஹalleluya. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே ஒழுங்கா இருக்கவில்லை. There was nothing that was proper in my life. நான் எதை செய்தாலும் அதிலெல்லாம் நான் தோல்வியை கண்டேன். I just saw loss in everything I did. என்னுடைய சரீரத்திலே பலவீனங்கள் வந்தது. There was weakness within my body. என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தது. There was problems within my family. ஹalleluya. Hallelujah. நான் எந்த தொழில் செய்தாலும் தோற்று போனேன். In any occupation I did, I lost. காரணம் என்ன? What was the reason? நன்மை அங்கே இல்லை. There was no good. தேவனை பற்றி அறிகிற அறிவு அங்கே இல்லை. There was no understanding of God there. ஹalleluya. Hallelujah. அங்கே தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமல் போகும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நாசமாக போக ஆரம்பிக்கும். So when there is no understanding of God in a man's life, all things will be destroyed. ஆனால் எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் தேவனிடத்தில் திரும்பி வருவானானால் But in any condition when man returns to God, அந்த நேரத்திலிருந்து யாகுவா அவனை உருவாக்க ஆரம்பிக்கிறார். from that moment onwards Yahweh begins to form him. இதே ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். Same situation we see there in Genesis. இங்கே பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது என்று சொல்லுகிறார். Here he said, I beheld the earth, indeed it was void without form. ஆனால் ஆதியாகமத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது, Genesis chapter 1 verse 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The earth was without form and void, and darkness was on the face of the deep, and the spirit of El was hovering over the face of the waters. ஹalleluya. Hallelujah. அப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம். So what reason we saw that the earth was without form and void? ஒரு மனிதன் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமல் போகும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது. Only when man has no understanding of God, all these things take place in his அப்படி life. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது Then when a man's life is such without form and void, அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? what could be his condition? அந்த இருதயத்தின் ஆழத்தின் மேல் இருள் இருக்கும்.
There in the depth of his heart there will be darkness. இருள் என்று சொன்னால் என்ன? What is the darkness? தேவனை பற்றிய அறிவு இல்லாததுதான் இருள். It is that without understanding of God which causes darkness. ஹalleluya. Hallelujah. ஆனால் அந்த இருள் இருக்கும் பொழுது கூட தேவன் அவனை அப்படியே போகட்டும் என்று விட்டு விடுவதில்லை. But even when he has that darkness, God doesn't allow him go. யாரோ ஒருவர் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். Someone will be praying somewhere for him. தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். And there upon such waters is where the Spirit of God is hovering. ஹalleluya. Hallelujah. ஒரு நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Waiting there for one day. அவன் திரும்பி வருகிற ஒரு நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Waiting for his return on அவன் one day. திரும்பி வந்த உடனே அங்கே என்ன சொல்லுகிறான்? When he returns, what happens? வெளிச்சம் வரக்கடவுது என்று சொல்லுகிறான். He says, "Let there be light." ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனை பற்றி அறிகிற அறிவை அங்கே கொண்டு வருகிறார். There firstly he brings the understanding of God there. இந்த வெளிச்சம் என்பது என்ன? What is the light? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் யாகுஷுவா மெசிஹாவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். For it is the God who commanded light to shine out of darkness, who has shone in our hearts to give the light of knowledge of glory of God in the face of Yahushua HaMashiach. ஹல்லேலூயா. Hallelujah. இருள் எப்படி ஒரு மனுஷனிடத்தில் வருகிறதா? How does darkness come to a man? இதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4th verse. தேவனுடைய சாயலா இருக்கிற மேசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். Whose minds the God of this age has blinded, who do not believe, lest the light of the gospel of the glory of Messiah, who is the image of El, should shine on them. Amen. ஹalleluya. சோ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் தான் அவர்களை குருடாக்கி இருக்கிறான். It is the God of this age that has blinded them. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். And they live in darkness. அப்படி இருளில் இருக்கும் பொழுது தேவன் அங்கே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிறார். And when they are living in that darkness, God calls the light to shine. ஆமென். Amen. ஹalleluya. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை பற்றி அறிகிறதான அறிவு வந்துவிட்டால், If in a man's life the true understanding of God comes, பாக்கி எல்லா நன்மைகளும் அதோடு கூட வந்துவிடும். then all the other goodness will follow from him. ஆகையால் தான் முதலாவது அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். That's why at firstly he causes the light to shine. ஆகையால் தான் நாம் முதலாவது தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். That's why firstly we must grow in that understanding of God. ஆமென். Amen. ஹalleluya. தேவனை பற்றி அறிகிற அறிவுதான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும். It is that true knowledge and understanding of God that can bring light in our lives. ஹalleluya. Hallelujah. அது இல்லை என்று சொன்னால் நாம் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். If we do not have that, we will be living in நம்முடைய darkness. வாழ்க்கையில எதுவுமே ஒழுங்கா இராது. There will be nothing in our life. நாம் ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியாது. We can't see any progress in our life. தொடர்ந்து அழிவைத்தான் கண்டுகொண்டே இருப்போம். We will continue to see destruction. முடிவில் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் கூட பறந்து போயின என்று சொல்லக்கூடிய நிலைமை அங்கே வந்துவிடும். A situation will come there when in the end you see there is no man or even the birds of the heavens. ஹalleluya. Hallelujah. அந்த சூரியமான பயிர்கள் எல்லாம் அழிந்து போகிறதான ஒரு சூழ்நிலை அங்கே வருமா? A situation where all the crops have also been destroyed. ஹalleluya. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனை அறியாத மனுஷனுக்கு கண்டிப்பாக சம்பவிக்கும். Such a situation will surely happen to a man who has no understanding of God. ஆனால் தேவனை அறிகிற அறிவு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், But when the true understanding of God has come into your life, அங்கே சிருஷ்டிப்பின் சமயத்திலே யாகுவா என்ன செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். there what we saw when Yahuwah did at the time of creation, அங்கே எல்லாவற்றையும் அவர் சரி செய்கிறார். there he formed all things right. ஹalleluya. Hallelujah. எவைகள் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே சரியாக வைக்கிறார். He keeps everything at the right places where it's meant to be. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். And once he has finished doing all things, he says, now go multiply, subdue and fill the earth.
ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உண்மையான ஒரு ஆசீர்வாதம். A true blessing commanded. தேவனை அறிகிறதான அறிவு நமக்குள் வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். When we have the true understanding of God in our lives, we will surely be blessed. ஆமென். Amen. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, Dear children of God who hear this today, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. let us have a look at each one's personal life. தேவனை பற்றி அறிகிறதான அறிவு நம்மிலே இருக்கிறதா? Do we have that understanding of God in our lives? யாகோவுக்கு பயப்படுகிறதான பயம் நம்மிலே இருக்கிறதா? Do we have that fear of Yahuwah in our life? அது இல்லை என்று நம்முடைய மனசாட்சி சொல்லுமானால் உடனே அவரிடத்தில் திரும்பி வருவோம். When our conscience tells us we don't have it, let us immediately return to him. ஹalleluya. Hallelujah. இந்த எரேமியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Jeremiah chapter 4 verse 1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று யாகுவா சொல்லுகிறார். நீ உன் அருவருப்பர்களை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. If you will return, O Yasharal, says Yahuwah, return to me, and if you will put away your abominations out of my sight, then you shall not be moved. Amen. இரண்டாம் வசனம் கூட, நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் யாகோவுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். And you shall swear, Yahuwah lives, in truth, in judgment, and in righteousness. The nations shall bless themselves in him, and in him they shall glory. Amen. ஆமென். ஹalleluya. ஆக இங்கே யாகோவா என்ன சொல்லுகிறார்? So what does Yahuwah say நீ here? திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று யாகோவா சொல்லுகிறார். He says if you have the heart to return, then return. உன்னிடத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் நீ எரிந்து விட்டால் நீ அலைந்து திரிய மாட்டாய் என்று சொல்லுகிறார். He says if you put away all the abominations from you, then you will not be moved anywhere. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. யாகோவா உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தருவார். Yahuwah will give you a permanent life. ஆமென். Amen. ஹalleluya. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தருவார். He will give you a blessed life. நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் இன்றைக்கே உண்மையான மனதோடு நீ யாகோவாவிடத்தில் திரும்ப. But if you have that heart to return, then today itself in repentance. ஏதாகிலும் return. அருவருப்புகள் உன்னிலே இருக்குமானால் அவைகளை எரிந்து விடு. If you have any of the abominations in you, then you throw that away. ஆமென். Amen. ஹalleluya. நீ அப்பொழுது தேவனை அறிகிற அறிவிலே வளருவாய். Then you will grow in that understanding of God. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed. உனக்குள் மற்றவர்கள் கூட And ஆசீர்வதிக்கப்படுவார்கள். in you others will also be blessed. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களா? Will you offer up yourselves? ஹalleluya. Hallelujah. அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை வீசச் செய்ய போகிறார். He is going to cause the light to shine in your lives. என்னிலே வெளிச்சம் வீசும் தகப்பனே, Father, fill my light with light. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளரட்டும். Let me grow in the understanding என்னுடைய of you. வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். Let me offer my life to you. நான் எனக்கு மாத்திரமல்ல, Not just for myself, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி என்னை but ஆசீர்வதியும். bless me so I am useful to even others. ஹalleluya. Hallelujah. உம்முடைய நியாயத்தை நான் அறிந்து கொள்ளட்டும். Let me know your judgment. உம்முடைய வழியை நான் அறிந்து கொள்ளட்டும். Let me know your ways. நான் ஒரு புத்தியுள்ளவனாய் மாறட்டும். Let me change to be a wise என்னுடைய person. வாழ்க்கையில ஞானம் ஆரம்பிக்கட்டும். Let the wisdom begin in my life. நான் உமக்கு பயப்படட்டும். Let me fear you. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளரட்டும். Let me grow in that understanding of you. ஹalleluya. Hallelujah. இப்படி சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? Will you say this and offer up yourselves? உங்கள் வாழ்க்கையை யாகுவா ஆசீர்வதிப்பார். Yahuwah will bless your life. சீரழிந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். Your life that has been destroyed, He will bless. உங்கள் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். He will decorate your life. ஒழுங்கின்மை வெறுமையாய் போன உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். He will bless the life which is without form and void. ஹalleluya. Hallelujah. எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். He will make all things right. அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். He is our creator. அவரிடத்தில் வந்தால் மாத்திரமே காரியங்கள் சரியாகும். Only when we return to Him can all things be made நம்முடைய all right. பலத்தினால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. With our strength we can gain நீ உன் nothing. சிருஷ்டிகரை அறிந்து கொள். You know your creator. ஹalleluya. Hallelujah. அறிந்து கொண்டு அவரிடத்தில் திரும்பி வா. Know Him and return to Him. அவர் உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is hovering above you. ஹalleluya. Hallelujah. உன்னை சரி
சரி செய்யும்படியாக உண்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். In order to make you right, he is hovering above you. ஹalleluya. நீ அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடு. You give heed to his voice. அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். He is surely going to bless இந்த you. ஆராதனைக்கு வந்த நீ வெறுங்கையோடு திரும்பி போக கூடாது. You should not return empty handed, having come அவர் for the இன்றைக்கு service. உனக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு திரும்பி செல். You must receive the blessing he has kept for today and return. ஹalleluya. Hallelujah. இனி நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. Now, no need for you to be moved around here and there. ஹalleluya. நிலை இல்லாமல் நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. No need for you to move around without any shelter and condition. ஹalleluya. Hallelujah. யாகோவா உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். Yahuwah is willing to bless you. திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் But if you are willing to return, என்னிடத்திலே திரும்பு என்று யாகோவா சொல்லுகிறார். he says, then return to me. ஆமென். Amen. அருமையான பிள்ளையே, நீ திரும்புவாய் அவரிடத்திலே. Dear child, would you return to him? அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless you. உன்னுடைய பாழாய்ப்போன எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்ய போகிறார். All things that have been destroyed நீ and failed. விசுவாசிக்கிறாயா? Do you believe? உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பாயா? Will you offer up your heart? ஹalleluya. Hallelujah. நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray. ஹalleluya. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆம் ராஜாவே, உம்மை அறியாதபடியினாலே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு இல்லாதபடியினாலே அநேக இடங்களில் நாங்கள் தோற்று போனோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆம் ராஜாவை, உம்மை அறிய வேண்டிய விதமாய் நாங்கள் அறியவில்லை. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட பிறகாக உம்மை அறியும்படிக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. தேவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய சரீரத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே பாழாய்ப்போன எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, ஸ்தோத்திரம். நேசக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். நன்றி ராஜாவே, எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் வீசும்படியாய் நீர் செய்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா. எல்லா இருளும் யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே அகன்று போக கடவது. ஹalleluya. எங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும் ராஜா, ஸ்தோத்திரம். எங்களை அலங்கரித்து நாங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்தாரலாம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா, ஸ்தோத்திரம். நன்மையால் அவர்களை நிரப்பி அவர்களை அனுப்ப உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த வீட்டை திறந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம்.